வணக்கம் பாலாமதி. கரூர்ல நடந்த முப்பெரும் விழா. அதுல முதலமைச்சர் அவர்கள் அதிமுகவை நோக்கி ஒரு முக்கியமான கேள்விகளை எழுப்பியிருக்கிறாரு. அந்த கேள்விக்கு அறிவு நாணயம்னு ஒண்ணு இருந்தா தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி தலைவர் பதில் சொல்ல வேண்டும், பதில் சொல்லியே ஆக வேண்டும். ஏனென்று கேட்டால் மக்கள் அவரை எதிர்கட்சி தலைவராக அமர்த்தியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில அந்த அறம் சார்ந்து அவர் முதலமைச்சர் எழுப்பிய அந்த கேள்விகளுக்கு கட்டாயம் பதில் சொல்லிதான் ஆகணும். அவர் எழுப்பியிருக்கக்கூடிய அந்த கேள்வி என்னங்கிறத பார்க்கலாம். கடந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை காப்பாற்றியது பிஜேபி தான் என்று எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளதை சுட்டிக்காட்டி ஒரு உண்மையை அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது காலம் கடந்த ஞானோதயமா பிஜேபியை ஆதரிப்பதற்கு எதையாவது சமாதானம் சொல்ல வேண்டும் என்கிற நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி தள்ளப்பட்டு விட்டாரா? இரண்டாவது, பிஜேபியுடன் கூட்டணி என்ற பேச்சுக்கே இடம் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு வந்தார். நடந்து முடிந்த மக்களவை தேர்தலையும் பிஜேபியுடைய கூட்டணியை முறிச்சு கொண்டது எதுக்காக? இப்போ அதிமுகவையே காப்பாத்தினது பிஜேபின்னு சொல்லக்கூடிய பழனிசாமி இதுக்கு முன்னாடி நடந்த மக்களவை தேர்தல்ல இனி ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொல்லி பிஜேபியோட வந்துகிட்டு கூட்டணிய இவர் முறிச்சார். அது முக்கியமான நெருக்கடி நிலையில எம்ஜிஆர் எல்லா கட்சிகளும் வந்துகிட்டு எதிர்த்த நிலையில நெருக்கடி நிலையில அகில இந்திய அப்படின்னு கட்சிய இந்த அதிமுகவுக்கு சூட்டி கொண்டு இது ஒரு பெரிய அகில இந்திய கட்சி மாதிரி வெளித்தோட்டத்துக்கு காட்டிட்டு இருந்தாலும் அதிமுக ஒரு மாநில கட்சி தான். அந்த நேரத்துல மாநிலங்களின் உரிமையை பாதுகாப்பதற்கு இராணுவத்தையும் நான் சந்திப்பேன் அப்படின்னு சொன்ன எம்ஜிஆர் அந்த விஷயத்துல அவ்வளவு தூரம் வந்துகிட்டு உறுதியாக நின்றதை இன்றைக்கு வரைக்கும் அதிமுக தொண்டர்கள் மறக்க முடியுமா அல்லது மறுக்கத்தான் முடியுமா? ஆனா இவரு இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மா கூட மோடியா அல்லது லேடியா எந்த அளவுக்கு மோடிய வீட்டு வாசல்ல இந்த ஜெயலலிதா மாஸ்டரா நிறுத்தி இருப்பாங்க அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்சு போன விஷயம். ஆனா அதுக்கு அப்புறமேட்டுக்கு அதிமுகவுடைய உள்கட்சி பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு டெல்லிக்கு சென்று திராவிட இயக்கத்திற்கு சித்தாந்த ரீதியாக நேர் எதிரியாக இருக்கக்கூடிய பிஜேபியிடம் சரணடைந்து போனது எந்த வகையை காட்டுகிறது? தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும் தொடர்போ திராணியோ இல்லாமல் அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டார் எதிர்கட்சி தலைவர் என்று முதலமைச்சர் வச்சிருக்கக்கூடிய கூற்று ரொம்ப ரொம்ப முக்கியமானது. திராவிட கட்சிகளை ஒழித்தே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியில இருந்து இந்த ஜண்டாக்கள் வரை ஒவ்வொரு இடத்துலயும் கூவுன்னு கூவிக்கிட்டு இருக்கும் போது இவர் என்னடா நான் போயிட்டு அங்க பிஜேபி தான் அதிமுகவை காப்பாத்துச்சு அப்படின்னு பேசக்கூடிய அந்த பேச்சு எவ்வளவுக்கு எவ்வளவு கொடூரமானது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். திராவிடம் அப்படின்னா என்ன அப்படின்னு அவர்கிட்ட கேட்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன பண்ண பதில் சொன்னாரு, அதை பத்திலாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு அடிப்படை கொள்கை என்ன என்று குறித்த அடிப்படை அறிவே இல்லாத ஒருவர் அந்த கட்சியின் பொதுச் செயலாளராக இருப்பது கடைந்தெடுத்த நகைச்சுவை. அடுத்து என்ன பண்ணீங்க, ஜெயலலிதா மறைந்த நிலையில அதிமுக சின்ன பின்னப்படுத்தப்பட்டுள்ளது, மக்கள் மத்தியில முகம் சுளிக்க வைத்து விட்டார். சிதறண்டு போன கட்சியை ஒன்றுபடுத்த வேண்டும் என்ற முயற்சியை சிலர் எங்க மேற்கொள்வதாக சொல்லிக் கொள்வது எல்லாம் அதற்கு எடப்பாடி பழனிசாமி பிடி கொடுக்காம இருக்கிறது தான் காரணம். இரண்டாவது, கட்சியில் தனக்கு போட்டியாக யாருமே வந்துவிடக் கூடாது என்கிற சுயநலமோ கொள்கை ரீதியான காரணம் அறவே இல்லை அவருக்கு அப்படிங்கிற ஒரு நிதர்சனமான உண்மை. வேளாண் சட்டம், குடியுரிமை சட்டம், சிஏஏ, ஜிஎஸ்டி, உதய் மின் திட்டம் எல்லாவற்றுக்கும் பிஜேபிக்கு ஆதரவாக வாக்களிச்சது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய தேர்வுகள்ல எந்த மாநிலத்தை சார்ந்தவனும் பங்கு கொள்ளலாம் அப்படிங்கிற தமிழ்நாட்டுக்கு ஒரு விரோதமான ஒரு ஆர்டரை போட்டது. இந்த அபாயத்திலிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கு டிஎம்கே கவர்மெண்ட் வந்த உடனே தமிழ்தாள் தகுதித்தாளை கொண்டு வச்சு அது அத்தனையுமே நம்ம மாணவர் உள்ள போவதற்கான அந்த மிகப்பெரிய வாய்ப்பு வழங்கிறது நம்ம திமுக.
திமுகவும் அதிமுக இடையில இருக்கக்கூடிய வேறுபாட்டை சீர்தூக்கி பார்த்தா தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நன்மை செய்யும் பாதுகாப்பான அரசு எதுன்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய அனைவரும் பேசக்கூடிய சூழ்நிலையில இங்க இருக்கக்கூடிய அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி என்ன பண்ணிட்டு இருக்காரு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் இந்த பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் துதிப்பாடியாக இருந்து கொண்டிருக்கிறார் என்கிற கொடூரமான ஒரு விஷயம் தான் இன்னைக்கு யாருக்கெல்லாம் திமுக இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொண்டாட்டமாக இருக்கிறது, அதிமுக இருப்பவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு மட்டும் நம்ம இந்த கருத்தை நம்ம பாத்திரவே கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா, கேரளால பிஜேபி 5 இடத்துல வந்துகிட்டு மாநகராட்சி எலெக்ஷன்ல வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைய பினராயி அவர்கிட்ட கேட்கும்போது, அங்க பிஜேபி வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்களே, அதை பத்தி நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு கேட்கும்போது, அவர் அந்த ஏரியால நாங்க இன்னும் அதிகமாக கல்விப்படுத்துவோம், மக்களை எஜுகேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் இங்கேயும் நம்ம பொருத்தி பார்க்கக்கூடிய விஷயம். 2வது, எப்படா வந்து கிழமை என்னது ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, எப்ப கிழமை சாம தின்ன காலியாக்குற மாதிரி தமிழ்நாட்டில் திமுகவை வேரோடும் வேரடி மண்ணோடும் அகற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜந்தாக்கள் எல்லாமே வந்து நீங்க உரும்புவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒட்டு மொத்தமாக வடநாட்டை நாம் முழுமையாக கபலீகரம் செய்து விட்டோம். RSS உடைய 1925 சட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மாநிலங்கள் என்பது சுத்தமாக இருக்கக்கூடாது, அறவே அது ஒழிக்கப்பட வேண்டும். அங்க தனித்தன்மையும் தனி மொழி தனி கலாச்சாரம் தனி பண்பாடு எல்லாவற்றுக்கும் தனித்தனியாக இருக்கக்கூடிய அந்த ஒட்டு மொத்தமான மாநில உரிமைகள் அனைத்தையும் நசுக்கி விட்டால் இங்கே ஓர்மை நமக்குள் கட்டமைத்துவிடும். அந்த ஓர்மைக்கு ஒரே அதுக்கு தலைமை தாங்குவது இந்தி. இந்தி மொழியை உள்ளே புகுத்தி விட்டால் அங்கே இருக்கக்கூடிய மொழிகள் எல்லாம் அனைத்தும் அழுது கொண்டே வெளியேறிவிடும். அந்த இந்திக்கு மேலே இருக்கக்கூடிய சமஸ்கிருதத்தை நாம் மிக தெளிவாக ஆட்சி செய்து விடலாம். அதன் அடிப்படையில இங்க இருக்கக்கூடிய அந்த பார்ப்பனியமும் அந்த சனாதானமும் வந்துட்டு இந்திய முழுசா உள்ள கொண்டுட்டு வந்து ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் அழிச்சு காலி பண்ணிட்டு நாம் முழுமையாக இந்தியாவை இந்திமயமாக மாற்றி ஒரே கண்டமாக நம்ம மாத்திரலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய திட்டம்லாம் இருக்கும் போது அத்தனைக்கும் எதிர்பதில் கொடுத்து கொண்டு அந்த பிஜேபியின் கண்களில் விரலை விட்டு ஆட்டிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திமுக பரம வைரியாக அந்த பிஜேபி கூடாரங்களுக்கு இருக்கும்போது எப்படியாவது இதனை நசுக்கி விட வேண்டும் சொல்லி 100 ஆண்டுகளாக இங்க நடக்கக்கூடிய இந்த பஞ்சாயத்துல நாளொரு மெனியும் பொழுதொரு வனமாக இந்த திமுகவின் கருப்பின் நிறம் வடநாட்டுல கூடிய காவி நிறங்களை ஃபுல்லா அழித்து ஒழித்து கொண்டு அங்க போர்க்கோலம் விட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். அதனால இந்த பிஜேபியா இந்த திமுகவாங்கிற சூழ்நிலை வரும்போது அதற்கு இடையூறாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது திமுகவா அதிமுகவா நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது. திமுகவை அண்ணா உருவாக்கினார், அதிமுகவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எம்ஜிஆர் உருவாக்கினார். பாருங்க, தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது திராவிடத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய திராவிடத்தை வழித்தோன்றலாக அரசியல் ரீதியாக வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி. அதுக்கு எதிர்கட்சியாக இருப்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, அண்ணா பெயரில் இருக்கக்கூடிய எம்ஜிஆரின் கட்சி, எம்ஜிஆர் உருவாக்கி இருக்கக்கூடிய கட்சி. 2 கட்சிகளுக்குமே கொள்கை ஒன்றுதான். திராவிடத்தின் வேர் என்ன இருக்குன்னா, திராவிடர் இயக்கங்களுடைய கொள்கைகள் என்ன இருக்கோ அதை அப்படியே அடி பிறலாமல் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சி தான் திமுகவும் அதிமுகவும். அப்போ இங்க திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி அங்கே பயணம் செய்வது யாருன்னு கேட்டீங்கன்னா திராவிடம் தான் பயணம் செய்து, பெரியார் தான் பயணம் செய்யறார், அண்ணா அவர்கள் தான் பயணம் செய்யறார், கலைஞர் அவர்கள் தான் பயணம் செய்யறார், எம்ஜிஆர் அவர்கள் தான், ஜெயலலிதா தான். அப்போ இவங்க அனைவருமே யாருக்கு பலன் அளிக்கக்கூடிய வேலையை செய்கிறார்கள் என்றால் மக்களுக்கு, நமது தமிழ் மக்களுக்கு எது தேவை அப்படிங்கிறத வந்துகிட்டு மிக உறுதியாக நம் மக்கள்கிட்ட சொல்லுவோம். மாத்தி மாத்தி நமக்கு இங்க வாக்களிச்சிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்த வாக்களிக்கக்கூடிய சிஸ்டம் பேட்டர்னை அடியோடு ஒழித்து கட்ட வேண்டும். அதாவது கேரளால எப்படி வந்து மாநில கட்சியாக தேசிய கட்சிகளே மாநில கட்சிகளாக கம்யூனிஸ்ட் வெர்சஸ் காங்கிரஸ் இருக்கிற மாதிரி இங்க திராவிடம் வெர்சஸ் திராவிடமே இருக்குது. இப்படியே இருந்துச்சுன்னா ஒட்டு மொத்தமாக இன்னும் 5000 ஆண்டுகளாக இருந்தாலுமே இந்த தமிழ்நாட்டை ஒண்ணுமே பண்ண முடியாது. மேலும் மேலும் தமிழ்நாட்டை பார்த்து பார்த்து அங்க இருக்கக்கூடிய ஸ்டேட்ல இருக்கக்கூடிய சுயேட்சை கட்சிகள் நிறைய டெவலப் ஆகக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அதனால என்னவாவது பண்ணி இதை ஒழிக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கும் போது அங்க அந்த ஓர்மைத்தன்மை பேசிய
ஜெயலலிதா அவர்கள் மறைந்தது அவர்களுக்கு மிகப்பெரிய வசதியாகிவிட்டது. அதன் அடிப்படையில வந்துதான் சசிகலா தலையில டமார்னு கை வச்சு உன்னை ஒட்டு மொத்தமாக அதிமுகவை முடித்து விடுவேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஒரு சிம்பாலிக்கா நமக்கு காட்டி இன்னைக்கு வரைக்கும் சுக்கல் சுக்கலாக அதிமுகவை சிதறுதகையை ஆக்கி நாசம் செய்து வச்சிருக்கக்கூடிய இந்த பிஜேபி இப்போ அதனுடைய எடுபடியாக இருக்கக்கூடிய இந்த பழைய பழனிசாமி எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு வெளியே வந்தால் சிரித்து காரி துப்புவார்கள் என்கிற குறைந்தபட்ச ஒரு இது கூட இல்லாம அந்த பேசிக் சென்ஸே இல்லாம வந்துகிட்டு செய்தியாளர்களை சந்திக்கக்கூடிய அந்த அவலத்தையும் நாம பார்த்துட்டு தான் இருக்கோம். இது மிகப்பெரிய அளவிற்கு திமுகவுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படிங்கிறது மறுக்கவே இல்லை என்றாலும் இந்த இடத்தில் திமுக அதிமுகவை காப்பாற்ற வேண்டிய வேலை அந்த பொறுப்பும் கடமையும் இருக்கின்றது என்பதை யாருமே மறக்கக்கூடாது. ஏனென்று கேட்டால் 234 இடத்துல 115 இடம் 150 இடம் 180 ஏதோ ஒண்ணு வந்தாலும் சரி பகுதி இங்க வர வேண்டியது அதிமுக மட்டும்தான். அதிமுகவுடைய கூட்டணிகள் மட்டும்தான் வரணுமே தவிர இந்த பிஜேபியுடைய சொம்படிக்கக்கூடிய இந்த பார்ட்டிஸ் இருக்காங்க அவங்க ஒரு இடத்துல கூட வரக்கூடாது. அல்லு சில்லறைகள் இங்கே அதிகமாக உருவாக்கி வைத்திருக்கிறது இந்த பிஜேபி. அதனால் இப்ப இருக்கக்கூடிய திமுக ஆட்சியையும் காப்பாற்றி இப்போது சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியாக அமரக்கூடிய இந்த அதிமுகவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது என்பதை தயவு செய்து மறந்து விடாமல் அதற்கான வேலையையும் செய்ய வேண்டும். ஏனென்றால் தமிழ்நாடு தமிழருக்கு என்ற பழைய அந்த முழக்கம் இருக்கு பாத்தீங்களா, அது ஒளிந்து போய்விடக்கூடாது. அந்த ஒளிந்து போய்விடாமல் இருப்பதற்கு தமிழ்நாட்டில் அதிமுகவும் திமுகவும் காலத்தின் கட்டாயமாக இருக்க வேண்டியது நம் தமிழர்களுக்கு பாதுகாப்பு.